வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி தவா. தீபாவளி ஸ்பெஷலா சூப்பர் சாஃப்ட் மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மைசூர் பாக் செய்யறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் கவனிக்கணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ட்ரேவை நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுக்கணும். கீ யூஸ் பண்ணி சைட்ஸ்லயும் நல்லா கீ அப்ளை பண்ணிக்கணும். ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு கப் கடலை மாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஸ்டவ் ஆன் பண்ணி சிறு தீயில வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஒரு நிமிஷம் வரைக்கும் கை விடாமல் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க, லேசாக கலர் மாதிரி இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ரோஸ்ட் பண்ண கடலை மாவை சலடை யூஸ் பண்ணி நல்லா நைஸாக சளிச்சு எடுத்துக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். கட்டிகள் இருந்தால் மைசூர் பாக் சாஃப்டாக வராது. சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ 1.5 கப் நெய் எடுத்திருக்கோம். உருக்கின நெய். இதில் 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் வாசனை உள்ள எண்ணெயாக இருக்கக்கூடாது, ரீஃபைண்ட் ஆயிலாக இருக்கலாம். டோட்டலாக எண்ணெய் நெய் ரெண்டும் சேர்ந்து 2 கப் இருக்கு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி சளிச்சு வச்சிருந்த கடலை மாவில் நெய் எண்ணெய் சேர்ந்த கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தோசை மாவு மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். கட்டிகள் இருக்கக்கூடாது, நைஸாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சக்கரை பாகில் போட்டு மைசூர் பாக் கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். சைடில் இருக்கக்கூடிய எல்லா கடலை மாவையும் எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக தோசை மாவு மாதிரி கலந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது கடலை மாவோட பச்சை வாசனை அடிக்காது. மைசூர் பாக்கோட கலரும் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கட்டும். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மைசூர் பாக் செய்யறதுக்கு அடிகனமான ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். 1 கப் கடலை மாவுக்கு 2 கப் சர்க்கரை. இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஃபர்ஸ்ட் கலந்துக்கலாம். நல்லா சர்க்கரை ஒரு 3/4 பதம் நல்லா கலக்கட்டும். கரையணும் ஃபர்ஸ்ட் சர்க்கரை. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா கலந்துருச்சு சர்க்கரை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஹையில் வச்சுக்கோங்க. ஒரு கொதி வர வரைக்கும் ஹையில் இருக்கட்டும். கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ சர்க்கரை நல்லா கொதிக்கும் போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ செக் பண்ணிகிட்டே வாங்க. பாகு எடுத்து 2 ஃபிங்கர்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு ஒரு கம்பி வரணும். அந்த பதம் வரைக்கும் செக் பண்ணிகிட்டே இருங்க, சீக்கிரம் வந்துடும். இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. ஸ்டவ் சிம்லேயே தான் இருக்குது. ஒரு கம்பி வந்த உடனேயே எடுத்து நம்ம கடலை மாவு நெய் சேர்த்த கலவையை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு கையால் நம்ம சேர்த்துட்டே இருக்கணும், இன்னொரு கையால் கலந்து விட்டுட்டே இருக்கணும். எல்லா கடலை மாவையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லா நெய்யும் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ மீதம் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் பேட்ச் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி கலந்து விட்டுட்டே இருங்க. கை மூமெண்ட்லேயே தான் இருக்கணும், கிளறிட்டே தான் இருக்கணும். விட்டுட்டோன்னா அடிப்பிடிச்சிடும். பாருங்கள், இப்போ நெய் கலங்காமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை இல்லாமல் லோ இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லா நெய்யும் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட நெய் ஊற்றிக்கிறோம். இதே மாதிரி எல்லா நெய்யையுமே இதே மாதிரி ஊற்றி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும்.
கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், இது லாஸ்ட் பேட்ச் நெய். அதையும் ஊற்றிக்கலாம். அதையும் ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே வாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். ஸ்டிம்மில் வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க. கிளறிட்டே வரும்போது மைசூர் பாக்கோட நல்ல ஒரு மணம் வரும். அதே மாதிரி கொஞ்சம் பேட்டர் திக்காகும். அந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் நுரையாக வரும். சைட்ஸ்லலாம் ஒட்ட ஆரம்பிக்கும், அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு தெரியும், இதுக்கு மேலே விட்டோம்னா அடி பிடிச்சிரும், கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். பாருங்கள், சைட்ஸ்லலாம் ஒட்டுது, பெரிய பபிள்ஸ் வருது, நுரை கட்டி வருது. கொஞ்சம் பேட்டர் திக்காக இருக்குது பாருங்கள். இந்த பக்குவத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு உடனே நம்ம ட்ரேயில் ஊற்றிடலாம். பாருங்கள், எவ்வளோ லூஸாக இருக்குது மாவுன்னு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாஃப்ட் மைசூர் பாக் கரெக்டாக கிடைக்கும். அப்படியே விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக 2 மணி நேரம் கூல் ஆகட்டும். சுத்தமாக சூடே இருக்கக்கூடாது, அப்போ தான் பீஸ் போட முடியும். கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போடுங்க. லேசான சூடு இருந்தால் கூட பீஸ் போடும்போது உடஞ்சி வந்துடும் மைசூர் பாக். நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் பீஸ் போட்டுக்கலாம். மைசூர் பாக் எப்பவுமே ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் இருக்குங்கிறதுக்காக இப்போ நம்ம ரெக்டாங்குலர் ஷேப்லேயே செய்கிறோம். டோட்டலாக 8 பீஸ் கிடைக்கும். 8 பீஸும் 4 இன்ச்சில் பெரிய பீஸாக இருக்கும். நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க எல்லா மெஷர்மெண்ட்டையுமே. இப்போ இந்த சாஃப்ட் மைசூர் பாக் பொறுத்த வரைக்கும் தள்ளி தள்ளி தான் எடுக்கணும். ஸோ நம்ம கொஞ்சம் கேப் பண்ணிக்கலாம். ஓரத்தில் இருக்கிற 2 மைசூர் பாக் மட்டும் சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கலாம். எடுத்து கொஞ்சம் கேப் பண்ணிக்கலாம். ஸ்பூன் வச்சு மெல்லமாக தூக்கி எடுங்க. கேப் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்த மைசூர் பாக் ஈஸியாக வந்துடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குது மைசூர் பாக். அந்த நெய்யோட அந்த மணல் தன்மை நல்லா தெரியுது பாருங்கள். இடையில நல்லா டார்க் கலராகவும் ஓரங்களில் லைட் கலராகவும் இருக்குது, கடையில் கொடுக்குற மாதிரியே. பாருங்கள், இந்த மைசூர் பாக் எடுக்கலாம். ஸ்பூன் வச்சு அடிப்பக்கம் ஆறி இருக்கிறதுனால நெய் வந்து கெட்டியாக இருக்கும். அதனால் ஸ்பூன் வச்சு கொஞ்சம் உயர்த்தி விட்டு அதுக்கப்புறம் கையால் எடுங்க, இல்லைன்னா அடியில் ஒட்டிக்கும். சாஃப்ட் மைசூர் பாக் பொறுத்த வரைக்கும் பீஸ் பண்ணி எடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ ஓரத்தில் இருக்கிற மைசூர் பாக் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஓரத்தை வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்துட்டு மெல்லமாக தள்ளணும். கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கணும், அப்போ தான் இந்த மாதிரி நல்லா வரும். இல்லைன்னா எடுக்க முடியாது, அது பார்த்துக்கோங்க. எடுத்துடலாம். எவ்வளோ நைஸ் அண்ட் சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லா மைசூர் பாக்கு எடுத்து வச்சிடலாம். இந்த மைசூர் பாக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக வாயில் வச்ச உடனேயே கரையும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.